லேண்டு செல்லு ரெண்ட் லீஸு யூடியூப் சேனல். இங்கே பாருங்கப்பா, நாம் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கிறதில்ல. சொத்து தொடர்பான தகவல் மட்டும்தான் இங்கே பதிவிடுறோம். சரிங்களா? சொத்து வாங்கும்போது அதோட உண்மைத்தன்மை, வில்லங்கத்தன்மை இதெல்லாம் சரி பார்த்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த பிரச்சனையும் நம்மகிட்ட வந்து நிற்காதீங்க. சரிங்களா? அதை எப்படி சரி பார்ப்பது, என்னென்ன டாக்குமெண்ட் ஒர்க்லாம் பார்ப்பதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றோம். அதை போய் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சொத்து சேல்ஸ் ஆகி போச்சுனாக்க அந்த தலைப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேல்டு அப்படின்ற மாதிரி போட்டுடுறோம். ஓகேங்களா? சப்போஸ் ரெண்ட்டுக்கு இருந்துச்சுனாக்கா ரெண்டட்னு சொல்லிட்டு போட்டுறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியும் வச்சிடறோம். அதை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த டிஸ்கிரிப்ஷன்லையோ எதுலையோ அதோட கான்டாக்ட் நம்பர் இருக்காது. அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட் வந்து பார்த்திங்கன்னா சேலம் சிவதாபுரத்தில் இருக்குது. சேலம் சிவதாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு சில அடி தூரத்துலேயே இருக்குது. சேலம் வாழ் மக்களுக்கு, அதாவது பர்டிகுலராக சிவதாபுரம் வாழ் மக்களுக்கு சொன்னோம் அப்படின்னாக்க பழைய இந்தியன் பேங்க் கட்டிடத்திற்கு பின்புறத்தில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அக்யூரேட்டான லேண்ட்மார்க். இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோமா? இது வந்து சைட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 6000 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஃபுல்லாக வாங்கிக்கிற மாதிரி, அந்த ஃபுல் லேண்டையுமே டோட்டலாக வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5750 வரைக்கும் ஃபைனல் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னே சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி கணக்கில் வருது, நாம் எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கனாக்கா உங்கள் தேவைக்கேற்ப பிரித்து தரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, 2500, 1500, 1000 அப்படின்ற மாதிரி பிரித்து தர மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சைட் பற்றி அடிஷ்னல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பார்ட்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. இதை வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டு இது பண்ணலான்ற மாதிரி இருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைட்ஸோட விலை நிலவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் விசாரித்த வரைக்கும் 8000லேருந்து 5000 வரைக்கும் இப்போ வந்து சைட்டோட இது வந்து போயிட்டுருக்கு. நிறைய இடத்துல அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் கிடைக்கிறதில்லை. ஓகேங்களா? அதனால் இந்த ரேட் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு சிவதாபுரம் ஏரியாவை பற்றி நல்லாவே தெரியும். லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில், அதாவது பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிடைப்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதாக இருக்குது. ஸோ அப்போ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரிய ஒரு வாய்ப்புனே சொல்லலாம். என்னோடய கணிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டை நீங்கள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னாக்க ஒரு 2-3 வருஷத்துலேயே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யணும். அதாவது பார்த்திங்கன்னா நிலத்தை அழகுபடுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில வேலையெல்லாம் சரி செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிபிள் த ப்ரைஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் சேல்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடிஷ்னலாக இன்னொரு தகவல், இந்த சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங், அதாவது பார்த்திங்கன்னா பழைய இந்தியன் பேங்க் கட்டிடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில காலி இடங்களை வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கும் சொல்லி தராங்க. ரெண்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட் 35 ரூபா வரைக்கும் தராங்க. நீங்கள் உட்காந்து பேசுனீங்க, நெகோசியபிள் இருக்குது. எந்தெந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டடுக்கு வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி இந்தியன் பேங்காக இருந்ததுனால வங்கிகளுக்கு மற்றும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கு, பைக் ஷோரூம் அப்படின்ற மாதிரி இடத்துங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் உக்காந்து பேசி ஃபைனல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பார்க்கலாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் உங்களோட ஃபோன் நம்பரே கொடுத்துருங்க, ஃபைனலைஸ் ஆன பார்ட்டி மட்டும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சைட்டுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் பார்த்து உட்காந்து பேசி இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.